சூப்பர் பார்த்திபன், உங்களால முடியும். குட் பார்த்திபன். இதா இப்படியே ஃபைட் பண்ணா போதும். இந்த ரவுண்ட்ல அவனை நாக் அவுட் பண்ணிடணும். புரியுதா? ஓகேவா? உனக்கு லெஃப்ட் தான் ஸ்ட்ராங். எனக்கு தெரிஞ்சு ஆப்போனன்ட் அதை வீக் பண்ண பாப்பா. முதல்ல அடிக்காத, அடிக்க விடு. ஆனா நீ அடி வாங்க கூடாது. அவன் ஏற்கனவே டயர்டா இருக்கான். அவனை இன்னும் டயர்டாக்கு. என்னடே சொல்லையா 20 லட்சம் ரூபா வாங்குனீங்களாடா? இப்படி அடுத்த ரவுண்ட்ல பாத்துக்கலாம், இந்த ரவுண்ட்ல பாத்துக்கலாம்னு சின்ன பிள்ளைக்கு முட்டாய் கொடுத்து ஏமாத்துற மாதிரி ஏமாத்திட்டீங்களா? இங்க பார், நான் ரொம்ப மோசமானவன். ஆயுசுக்கு நீங்க பாக்ஸிங் கிரவுண்ட்ல இறங்க முடியாது, பாத்துக்குங்க. அட இருங்க சார், அண்ணன் இது வரைக்கும் இப்படி அடி வாங்கினதே கிடையாது. இது கூட ஏதோ ஒரு பிளானா தான் எனக்கு தெரியுது. ஏய், என்னடா அறிவுலாம் பேசிட்டு இருக்க? என்னென்ன கேன பையன் நினைச்சிட்டு இருக்கியா? ஏண்டா அவன் எந்திரிக்க முடியாம அடி வாங்கிட்டு இருக்கான். ஏண்டா அவன் அடிக்க சொன்னா இவன் அடி வாங்கிட்டு இருக்கான். யாருக்கிட்ட பிளானு சொதப்பிக்கிட்டு இருக்க? பாத்திபா, நீ நல்லா ஃபைட் பண்ணிட்டு இருக்க பாத்திபா. பாயிண்ட்ஸ் எல்லாம் லீடிங்ல தான் இருக்கு பாத்தியா? அதுதான் இன்னொரு முக்கியமான விஷயம். பாயிண்ட்ஸ் இறங்கி இருக்குன்னு அவனும் பார்த்திருப்பான். அதனால பதட்டமா இருப்பான். தோத்துடக்கூடாதுன்னு ரொம்ப தீவிரமா இருப்பான். அதனாலே அவன் தப்பு பண்ணுவான். ஸ்டாப், டைம் அவுட், கோ. பாத்திபா, பாத்திபா, பார்த்திபா, என்னாச்சு? பார்த்திபன், பார்த்திபா, என்னாச்சு பார்த்திபா? பார்த்திபா சற்று தடுமாறி அவரோட இடத்துல போய் உட்கார்ந்துட்டாரு பார்த்திபன். பார்த்திபா, பார்த்திபா, என்னாச்சு உனக்கு? பார்த்திபன், தென்றல், என்னன்னு கொஞ்சம் பாருங்க. பார்த்திபா, பார்த்திபன், என்னாச்சு? பார்த்திபா, தெரியல, பார்த்திபன், கண்ணை திறக்க முடியல. பார்த்திபன், கண்ணை தருங்க, கண்ணை தருங்க. பார்த்திபனால முடியுமா இல்லையானே தெரியல. கமான், கமான், கமான் பார்த்திபன், யூ ஆர் ஆல் ரைட். உங்களால முடியும். இங்க பாருங்க பார்த்திபன், கமான். இது உங்களோட கனவு. உங்களால முடியும் பார்த்திபன். கமான் பார்த்திபா, பார்த்திபன், பி கான்ஃபிடென்ட். உங்களால முடியும். பார்த்திபன் இப்ப அடுத்த சுற்ற தாங்குவாரா இல்லையானே தெரியலையே. பார்த்திபன், ஆர் யூ ஓகே? என்னாச்சு? கண்ணை திறப்பா. வலிக்குது. பார்த்திபா, பார்த்திபா, அவன் தான் ஏதோ பண்ணிருக்கான் ரஜினி. ஐயோ முடியலங்க. பார்த்திபா, ஒண்ணு இல்ல பார்த்திபா, மெதுவா தரேன், மெதுவா. கண்ணு தெரியுதுல? விஷுவல்ல எந்த பிரச்சனையும் இல்லையே? இல்லங்க, எரிச்சல் மட்டும் இருக்கு. பார்த்திபன், நான் சொல்றத டென்ஷனா மைண்ட்ல ஏத்திக்காதீங்க. நான் சொல்ல வர பாயிண்ட் மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அவங்களுக்கு தோத்து போக போறோன்னு பயம் வந்துருச்சு. ஜெயிக்கிறதுக்காக இப்ப என்ன வேணா பண்ணுவாங்க. புரிஞ்சுதா? என்ன வேணாலும். நல்லா புரியுது கோச். என் கண்ணுக்கு ஏதோ பண்ற மாதிரி இருக்கு. என்ன பார்த்திபா சொல்ற? ரஜினி, சில். இதெல்லாம் இங்க சகஜம். நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. உங்களுக்கு சிச்சுவேஷன் புரியுதுல பார்த்திபன்? பார்த்திபன், நாம லீட்ல இருக்கோம். அதனால அவனுக்கு கொஞ்சம் கூட டைம் கொடுக்காம இறங்கி அடிங்க. மென்டலி ரொம்ப வீக்கா இருக்கான், டயர்டாவும் இருக்கான். இதான் அவனை நாக் அவுட் பண்ண பெர்ஃபெக்ட் டைம். புரிஞ்சுதா பார்த்திபன்? அண்ணா, அவன் கண்ணு தெளிவா தெரிறதுக்கு 2-3 மணி நேரம் ஆகும். அதுக்குள்ள இந்த ரவுண்ட்ல முடிச்சு விட்டுருங்க, சரியா? ரொம்ப ஆட்டம் கட்டிட்டான். இதுக்கு மேல அவனுக்கு டைம் கொடுக்க கூடாது. அவனை காலி பண்றேன்.
பார்த்திபா, you can do it. Yes. இப்போ நம்ம சாம்பியனுக்கு பரிசு கொடுக்கறதுக்காக நம்ம சீஃப் கெஸ்ட்லாம் ரெடியா இருக்காங்க. செம்ம. குடு குடு. சவுத் இந்தியன் பாக்ஸிங் ஃபெடரேஷன் சேர்மன் நம்ம ரவிச்சந்திரன் பாபு சார் வந்திருக்காரு. அடுத்து நம்ம சவுத் இந்தியன் பாக்ஸிங் அசோசியேஷனுடைய பிரசிடென்டான நம்ம ராகுல் சாரும் வந்திருக்காரு. இப்போ அவங்க 2 பேரும் நம்ம சாம்பியனுக்கு பரிசு கொடுக்க போறாங்க. சார் ரெடி பண்ணிடலாமா? ஓகே சார். மிஸ்டர் பார்த்திபன், சாம்பியன் பார்த்திபன், உங்களுக்கு என்னுடைய கங்க்ராச்சுலேஷன். மிஸ்டர் பார்த்திபன், இந்த மொமெண்ட்ல நீங்க என்ன நினைக்கிறீங்க? கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்குமே. முதல்ல கடவுளுக்கு நன்றி. இந்த நாள் என் லைஃப்ல வந்துடாதான்னு 2 வருஷமா ஒவ்வொரு செகண்டும் தவிச்சிட்டு இருந்திருக்கேன். இன்னைக்கு அது நடந்துருச்சு. அதுக்கு காரணம் என்னோட ஒய்ஃப், மை ஏஞ்சல் ரஜினி தான். லவ் யூ ரஜினி. நான் ஜெயிச்சிட்டேன். அப்புறம் இப்படி ஒருத்தர் என் கூட பிறக்கலையேன்னு நான் நினைக்கிற அளவுக்கு ஒரு நல்ல அண்ணனா, எப்பவுமே எனக்கு சப்போர்ட் பண்ற என் குபேரன் அண்ணன். தேங்க்ஸ் சொன்னா சண்டைக்கு வருவாரு. அவர் எப்பவுமே இதே மாதிரி என் கூடவே இருக்கணும். என்னன்னா இருப்பீங்கல்ல? மூணாவதா சொல்லணும்னா என்னோட கோச் தென்றல். நான் அவங்கள தப்பா புரிஞ்சுக்கிட்டாலும் என்னை விட்டு கொடுக்காம இங்க வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க, என்னை கைட் பண்ணிருக்காங்க. அதோட அவங்க இல்லைன்னா இந்த வெற்றி சாத்தியமே இல்லை. அவங்களுக்கு நான் ஒரு சாரியும் நிறைய நன்றியும் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. என்னாச்சு உஷா? மீட்டிங் முடிஞ்சிருச்சா? நல்லபடியா போச்சுல? கேன்சல் ஆயிடுச்சு மேடம். பாஸ் ரொம்ப கோவத்துல இருக்காரு. இவரை நம்பாதீங்கன்னு அப்பயே சொன்னல. என்னாச்சு ரஜினி? பாக்ஸிங்ல பார்த்திபன் ஜெயிஸ்டார் நீங்க, ஆனா இங்க நீங்க என்கிட்ட தோத்துட்டீங்க. ஏய் என்ன உன்னை மேடம்னு கூப்பிடணுமா? முதல்ல உள்ள போய் பாஸ பாரு, அதுக்கப்புறம் நான் முடிவு பண்றேன் உன்னை மேடம்னு கூப்பிடணுமா இல்ல ரஜினின்னு கூப்பிடணுமான்னு. First you go and see. என்ன ரஜினி, பாஸ் என்ன சொன்னாரு?
இந்த கம்பெனிக்கு நான் மட்டும்தான் உழைச்சேன்னு டிராமா போட்டியே, அது எல்லாத்தையும் கிழிச்சிட்டாரா? இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டு பேச உனக்கு வெக்கமா இல்ல? இது துரோகம் கிடையாது. This is called strategy. இதோ பாரு, உனக்கும் எனக்கும் இருக்கிற பகை தான். இந்த காதல்லையும் போர்லையும் எல்லாமே நியாயம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உனக்கும் எனக்கும் நடுவுல நடந்த போர்ல நான் ஜெயிச்சிட்டேன். ஆனா நீ தோத்துட்ட. பாத்திமா, எங்கண்ணே ரஜினி வராளா? இல்ல பாத்திமா, ரஜினி ஆபீஸ் போறேன்னு சொன்னால, உள்ள அவளை ஆளை காணோம்பா. இவங்களை கேட்டாலும் சொல்ல மாட்டாங்க. இரு, அவளுக்கே போன் பண்ணி கேட்டா தெரிஞ்சிரு போகுது. பண்ணுங்கண்ணே. ஹலோ ரஜினி, நாங்க அங்கிருந்து வீட்டுக்கு வந்துட்டோம்மா. ஆமா, நீ எங்கம்மா இருக்க? மாமா, நான் ஆன் த வே தான் வந்துட்டு இருக்கேன். சரிம்மா சரிம்மா. நீ இங்க வந்து ஆரத்தி எடுத்தாதான் பார்த்திவன் வீட்டுக்குள்ளேயே வருவேன்னு அடம் பிடிக்கிறாம்மா. அதனால சீக்கிரம் வந்துருமா. இந்த பாரு, பாத்து வாமா, பாத்து வா. சரி மாமா. சரிம்மா சரிம்மா, வச்சிரு. அம்மா, என்னாச்சுண்ணே? வந்துட்டு இருக்கலாமா பாத்திபா, இப்ப வந்துருவா. நாம அதுக்குள்ள சின்னதா ஒரு டான்ஸ் போட்டுருவோமா? அடிங்கப்பா. எவ்வளவு பெரிய ஹாப்பி மொமெண்ட். நீ ஜெயிச்சிட்ட பார்த்திபா. இந்த சந்தோஷத்தை சொல்றதுக்கு எனக்கு வார்த்தையே இல்லை. ஆனா எனக்கு வேலை போயிடுச்சுன்னு சொன்னா நீ எவ்வளவு ஃபீல் பண்ணுவ? இந்த சந்தோஷத்தை நீயும் முழுசா கொண்டாட முடியாது. என்னால எப்பவுமே உன்னை முழுசா சந்தோஷமா பாத்துக்கவே முடியாதா? எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? எப்படி இருந்தாலும் இதை நான் ஃபேஸ் பண்ணிதானே ஆகணும். யோசிப்போம்.
ரஜினி வாஷ்ரூம்லயும் காணோம். ஒருவேளை வெளியில போயிருப்பாளோ? போன் பண்ணி பாப்போம். ஹலோ ஹலோ ரஜினி, எங்க போன? பார்த்திபா, நான் ஒரு முக்கியமான வேலையை வெளியே வந்திருக்கேன். நான் வர கொஞ்சம் லேட் ஆகும், சரியா? இல்ல, நீ போகும்போது என்கிட்ட. இல்ல பார்த்திபா, நீ ஏற்கனவே ரொம்ப டயர்டா இருப்ப. நீ படுத்து ரெஸ்ட் எடு, நான் சீக்கிரமா வந்துடுறேன். ஹலோ ஹலோ ஹலோ, என்ன போன வச்சுட்டா? என்னவா இருக்கும்? புரியலக்கா. ஐயோ ராதிகா, அந்த படைச்ச கடவுளே வந்து சொன்னாலும் உன்னை ஏத்துக்க மாட்டேன்னு சொன்னார்ல. இப்ப அந்த கடவுள் இந்த சின்ன உயிரை உனக்குள்ள படைச்சு புடிய உன்னோட கையில கொடுத்திருக்காரு. விட்றாத ராதிகா. ராதிகா, ரொம்ப யோசிக்காத. உன்னை வேண்டான்னு சொல்ற தைரியம் அரவிந்துக்கு இருக்கு. ஆனா உன் புள்ளைய வேண்டான்னு சொல்ற தைரியம் அவருக்கு கிடையாது. நீ சொல்றது கரெக்ட் தான்க்கா. குழந்தைனா அரவிந்த் கிட்ட சரண்டர் ஆயிடுவாரு. அரவிந்த், பார்த்திபன், ரஜினி கூட சேர்ந்துக்கிட்டு எனக்கு எதிராக கொஞ்ச நெஞ்ச ஆட்டமா ஆடுனாங்க. இந்த ஒரு விஷயத்த வச்சு அவங்க எல்லாரையும் என் கால்ல விழ வைக்கிறேன். இதுதான் என் ராதிகா. எனக்கு தெரியாத. நைட்டே அவ ரூமுக்கு வரவே இல்லையே. என்னப்பா சொல்றீங்க? ஆமாமா, அவ ஒருவேளை மாடி ரூம்ல இருப்பாளோன்னு நினைச்சேம்மா. மாடி ரூம்லயா? ஏமாமா, இவ்வளவு சத்தத்துல ரூம்ல இருந்தா இந்நேரம் இங்க வந்திருப்பாங்களே. இல்லையே, நான் காலையில இருந்து அம்மாவை பார்க்கவே இல்லையே. மேல் ரூம நான் தானே கிளீன் பண்ணிட்டு வந்தேன். அப்போ அத்தைய யாருமே பார்க்கல. நேத்து நைட்டு அத்தை எங்க இருந்தாங்கன்னு யாருக்கும் தெரியாது. இப்ப எங்க இருக்காங்கன்னு யாருக்கும் தெரியாது. அப்படித்தானே? என்னப்பா பேசுற? யார்கிட்டயும் எதுவுமே சொல்லாம போனா எப்படிப்பா தெரியும்? சொல்லிட்டு போற மாதிரி இந்த வீட்ல யாரும் நடந்துக்கல. அதனாலதான் இப்படி எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. என்னது எழுதி வச்சுட்டு போயிருக்காங்களா? என்ன என்ன எழுதி இருக்காங்க? எங்க போயிருக்காங்க? நீங்களே படிங்க. ரஜினி, நீ நினைச்சிருந்தா அவளை எப்பவோ வீட்டை விட்டு அனுப்பி இருக்க முடியும். ஆனா நீ அதை செய்யல.
அவ இருக்கிற வீட்டுல என்னால இருக்க முடியாது ரஜினி. நான் இந்த வீட்டை விட்டு போறேன். இந்த லெட்டர் ரூம்ல இருந்துச்சு. அத்தையை தேடிதான் ரஜினியும் போயிருக்கா. அவளால தானே அம்மா வீட்டை விட்டு போயிருக்காங்க. அப்பா அவ தான் தேடி போகணும். நீ என்னமோ நாங்க தப்பு பண்ண மாதிரி கூப்பிட்டு விசாரிச்சிட்டு இருக்க. இங்க பாரு, தேவையில்லாம மூக்க நுழைக்காத. நான் உன்னை கூப்பிடவும் இல்ல, விசாரிக்கவும் இல்ல. நான் கேள்வி கேட்டது மாமாவை மட்டும்தான். இந்த பிரச்சனைக்கு முக்கிய காரணமே இவர் தானே. ஏன் தோ நிக்கிறாங்களே, இவங்க காரணம் இல்லையா? அதானே, இவங்க எதுக்கு இங்கதான் இருப்பேன்னு அடம்பிடிக்கிறாங்க? போக வேண்டியதானே வீட்டை விட்டு. இங்க பாருங்க, நான் ஒன்னும் ஆசைப்பட்டு இந்த வீட்டுல இல்ல. திருவிழாவை எந்த ஒரு தடங்களும் இல்லாம சிறப்பா பண்ணிடணும். ஆமா, யாரப்பா இந்த அம்மா? யாருன்னு தெரியல. இந்த அம்மா யாரா இருக்கும்? பூசாரிங்க வாங்க. ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம் ஐயா. பூசாரி, யார் அந்த அம்மா? நேத்து கூட இதே இடத்துல பார்த்த மாதிரி இருக்க. ஆமாங்க, நேத்தில இருந்து இங்கதான் இருக்காங்க. என்னது, நேத்துல இருந்து இங்கதான் இருக்காங்கன்னு அசால்ட்டா சொல்றீங்க? யார் என்னன்னு விசாரிச்சீங்களா நீங்க? நைட்டு நட சாத்தும் போது எங்க போனாங்க? விசாரிக்கலங்க ஐயா, நேத்திக்கு சாம பூஜை இல்ல, இங்கேயே தான் இருந்தாங்க. அட என்ன பூசாரி, ஒரு தடவை பட்டது பத்தாதா? வீட்டுல பிரச்சனைன்னு ஒரு அம்மா இப்படி வந்து உக்காந்து ஓமகுண்டத்துல விழுந்து போலீஸ் பிரச்சனை அது இதுன்னு இப்படி ஆகி அந்த தீட்டை கழிக்க 48 நாள் பரிகார பூஜை பண்ணமே, அதெல்லாம் மறந்து போச்சா? முதல்ல யாரு என்னன்னு விசாரிச்சு அந்த அம்மாவை அனுப்புற வழிய பாருங்க. சரிங்க ஐயா. வாங்க. கேளுப்பா, யாருன்னு கேளு. ஆமா, யார் நீங்க? நேத்துல இருந்து இங்கே உட்காந்துருக்கீங்க. ஏமா உங்களதாமா? ஐயா கேக்குறாருல, சொல்லுங்க. யாருமா நீங்க? எதுக்கு இங்க உட்காந்துருக்கீங்க? திக்கத்தவங்களுக்கு தெய்வம் தானே துணை. அதான் இங்க வந்து உட்கார்ந்துருக்கேன் சாமி. மனசு சரியில்லாம கோவில்ல வந்து உட்கார்றது கூட தப்பா? அது தப்பு இல்லம்மா. மனசு சரியில்லைன்னு கொஞ்ச நேரம் கோயில்ல இருந்துட்டு வீட்டுக்கு போறவங்கள தான் நாங்க பாத்துருக்கோம். ஆனா நீங்க நேத்தில இருந்து இங்கே இருக்கீங்களா? எதுவும் கேட்காம அப்படியே விட்டுற முடியுமா? ஏமா உங்க வீடு எங்கம்மா இருக்கு? வீட்டுக்கு போகாம ஏமா இங்கேயே இருக்கீங்க? எனக்கு வீடு உறவுன்னு யாரும் கிடையாது. நான் ஒரு அனாதை. சரிம்மா, அப்படியே இருந்தாலும் அதுக்குன்னு ஆசிரமம், அனாதை இல்லம், மடன்னு எவ்வளவுதான் இருக்க? அங்கெல்லாம் போகாம இங்கே இருந்தா என்ன அர்த்தம்? நான் பாட்டுக்கு கடவுளேன்னு ஒரு ஓரமா உட்கார்ந்துருக்கேன். என்னால உங்களுக்கு எந்த தொந்தரவும் வராதுங்க ஐயா. அப்படிலாம் இருக்க முடியாதுமா. பிரச்சனை வருமா வராதன்னு ஏற்கனவே பாத்துருக்கோம் நாங்க. நீங்க முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. ஐயா தான் சொல்றாருல, இப்படி கல்லு மாதிரி நின்னுகிட்டு இருந்தா எப்படிமா? போங்கம்மா. தினம் பூஜை பண்றீங்களே, அந்த கடவுளுக்கு மனசு இறக்கம் எதுவுமே இல்லாம கல்லாதானே இருக்கு. இது சரிப்பட்டு வராது. முனுசாமியே பாப்பா வரேங்க. அத்த, நீங்க தான் வீட்டுக்கு பெரியவங்க. நீங்களே இப்படி கோவப்பட்டா நாங்கெல்லாம் என்ன செய்வோம்? எனக்கு யார் மேலயும் கோவம் இல்ல மாப்பிள்ள.
எனக்கு கோவப்படுறதுக்கு என்ன உரிமை இருக்கு? அந்த வீட்ல எனக்கு இடம் இல்லைங்கறத புரிஞ்சுக்கிட்டேன், வந்துட்டேன், அவ்வளவுதான். ரஜினி அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தப்பவே நான் இத பண்ணிருக்கணும், விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இவர்தான் அவளுக்கும் புருஷன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமாவது வீட்டை விட்டு வந்திருக்கணும், அப்பவும் விட்டுட்டேன். இப்பதான் எனக்கு புத்தி வந்திருக்கு. என்ன அத்தை, ரஜினி வேணும்னு எதுவுமே செய்யலையே. நான் அவளுக்கு வேண்டாதவளா போயிட்டேனே, அதான் இப்படி பண்ணிட்டா. அந்த வீட்ல நான் இருக்கணும் இல்ல அவ இருக்கணும்னு சொல்லி 4 நாள் ஆச்சு. அவளை வெளியில அனுப்ப முடியல ரஜினியால. ஐயோ அத்தை, அப்படி இல்ல அத்தை. நீங்களும் பார்த்துட்டு தானே இருந்தீங்க. என்னோட பாக்ஸிங் மேட்ச்னால ரஜினி ரொம்ப டென்ஷனா இருந்தா. அதனாலதான் அவங்க கிட்ட டைம் கூட கேட்டா. அத்தை, முதல்ல நீங்க வீட்டுக்கு வாங்க, ரஜினி எங்க இருக்கான்னு கேட்டு வர சொல்லி பேசி முடிவெடுக்கலாம். வேணாம், நாங்க வரல. நாங்க வந்து ஒண்ணும் ஆக போறதில்ல. அத்தை, இத்தனை வருஷம் அப்பா இல்லாத வீட்ல எப்படி இருந்தாங்களோ இப்ப அம்மா இல்லாம இருக்கட்டும். அத்தை ப்ளீஸ், எல்லாரும் இருக்காங்க, முதல்ல வீட்டுக்கு வாங்க, பேசலாம் அத்தை. உங்களுக்காக எவ்வளவோ விட்டு கொடுத்தவ ரஜினி, ஆனா உங்களை எப்பவும் விட்டு கொடுக்க மாட்டான். வாங்கத்த போலாம். மாட்டேன். அத்தை இல்ல பார்த்திபா, நான் வீட்டுக்கு வரதா இல்ல. சரிதா, ரஜினிக்காக வேண்டாம், எனக்காக வாங்க. எங்க அப்பாவும் அம்மாவும் என்ன வேண்டான்னு ஒதுக்கி வச்சுட்டாங்க. அத பத்தி எனக்கு கவலை இல்லை. ஏன்னா நான் உங்களை என் அம்மாவா தான் பாக்குறேன். நீங்க என்ன உங்க பையனா பாக்குற மாதிரி இருந்தா நீங்க வீட்டுக்கு வாங்க. இல்ல பார்த்திபா. ஐயோ அத்தை, பார்த்திபா இப்படி வந்து உட்கார்ந்துகிட்ட? ஒண்ணும் இல்லண்ணா, லேசா டயர்டா இருக்கு, அதான் இப்படி உட்கார்ந்துட்டேன். லேசாவா? மேட்ச்ல நீ வாங்கின அடிக்கு இன்னும் 10 நாள் ரெஸ்ட் எடுத்தா கூட பத்தாது. நீ இப்படி வந்து கஷ்டப்படுறிய பார்த்திபா. ரஜினிக்காக பாக்ஸிங் பண்ண, இப்ப அத்தைக்காக இங்க இருக்க, அது எப்படி நான் கஷ்டமாவும்? சரிப்பா, உனக்கு டயர்டா இருந்துச்சுன்னா அப்படியே கொஞ்சம் சாஞ்சுக்கப்பா. பரவாயில்லண்ணா. ஆட சாஞ்சுக்கப்பா, காலை நீட்டு. அப்படியே சாஞ்சுக்க, சாஞ்சுக்க. பார்த்திபா, ஐயோ என்ன கோலப்பா இது! என்ன மாப்பிள்ள? பார்த்திபா, கண்டிப்பா இதை செஞ்சுதான் ஆகணுமாப்பா? ஆமாண்ணா, கண்டிப்பா செஞ்சுதான் ஆகணும். பார்த்திபா, வேணாம் பார்த்திபா, சொன்னா கேளு பார்த்திபா.
உன்னை இப்படி பார்க்கவே கஷ்டமா இருக்குப்பா. அப்ப வீட்டுக்கு வாங்கத்த போவோம். நான் வெளியே போறேன். சாமியார் சொன்ன மாதிரி பிச்சை எடுத்து அந்த காசை உண்டியல்ல போட்டு வேண்டிக்கிறேன். பாத்திமா, பாத்திமா, நில்லு, சொன்னா கேளு. சொன்ன கேளுமா, இதெல்லாம் வேண்டாமா நமக்கு. கண்டிப்பா நான் இதை செஞ்சுதான் ஆகணும். இப்படி என்னடா நடக்குது இங்க? மா ஒண்ணும் இல்லம்மா, இது ஒரு பரிகாரம், அவ்வளவுதான். இங்க ஒரு சாமியார் வந்திருந்தாரு, அவர்தான் என்ன இதை செய்ய சொன்னார், அதனாலதான். சாமியாரா? அவர் ஏன்டா உன்ன பரிகாரம் பண்ண சொல்றாரு? அது வந்துங்க, எங்க வீட்டுல ஒரு பிரச்சனை. இவங்க புருஷன் திருட்டுத்தனமா ரெண்டாம் கல்யாணம் பண்ணதுக்கு ஏன் புள்ள கோயில் வாசல்ல உட்கார்ந்து பிச்சை எடுக்கணுமா? ஏமா, இவன் தான் சின்ன பையன், ஏதோ தெரியாம பண்ணிக்கிட்டு இருக்கான்னா நீங்க ரெண்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ரஜினி அவனை வீட்டு வேலைக்காரன் ஆக்குனா, நீங்க என் புள்ளைய பிச்சைக்காரன் ஆக்கிட்டீங்க. எல்லாம் இவனை சொல்லணும். நான் வேண்டாம் வேண்டான்னு எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேம்மா. அவன் தான் கேட்காம இப்படி வந்து பண்ணிக்கிட்டு இருக்காமா. டேய் பாத்திமா, உன் புத்தி ஏண்டா இப்படி போகுது? மிச்சம் மீதி இருக்கிற குடும்ப மானத்தையும் வாங்கிடலான்னு முடிவு பண்ணிட்டியா? அம்மா, எதுக்கு இப்ப தேவையில்லாம டென்ஷன் ஆயிட்டு இருக்க? நான் நல்லா இருக்கணும்னு இவங்க பொண்ணை கூப்பிட்டு நீங்க பரிகாரம் பண்ண சொல்லலாம். ஆனா இவங்க நல்லா இருக்கணும்னு இவங்களுக்காக நான் பரிகாரம் பண்ண கூடாதா? இவன் திருந்த மாட்டான் கமலா, திருந்தவே மாட்டான். நம்மளை கேவலப்படுத்துறத மட்டுமே வேலையா வச்சிருக்கான். ஆமாங்க, இவன் சேர்ந்த இடம் அப்படி. இதையெல்லாம் பார்க்கணும்னு நம்ம தலையில எழுதி இருக்கு. இப்படி வந்து இங்க உட்கார்ந்திருக்காதே, பெத்த வயிறு துடிக்குது. இவனை எப்படி எல்லாம் பெத்து வளர்த்தோங்க. ஆனா இவன் சொல் புத்தியும் இல்ல, சுய புத்தியும் இல்லனா பட்டுதான் திருந்தி வருவான். நீ வா கமலா, இந்த கன்றவையில பார்க்க முடியாது, பாப்பலாம். அம்மா, ஓ, இவர் இன்னும் இங்கதான் இருக்காரா? காணாம போனது உங்க பொண்டாட்டி தான். இவங்க ரெண்டு பேரும் என்னையும் பத்மாமாவையும் தான் குறை சொல்லிட்டு இருக்காங்க. ரஞ்சிதா எங்க போனாலும்னு நானும் பதட்டத்துல தாமா இருக்கேன். பதட்டமா இருந்தா வெளிய போய் தேடி இருப்பீங்க. இப்படி வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்க மாட்டீங்க. தேடுனா எங்க போய் தேடுறது? ஏன் நான் போல? பார்த்திபன் மாமாவும் போல? என்ன எப்படி குறை சொல்லணும் தானே ரெண்டு பேரும் பாக்குறீங்க. நீங்க என்ன செய்யணும்னு யோசிச்சா வழி கிடைக்கும். அம்மாவுக்கு தெரிஞ்சவங்க வீட்டுல கூட போய் நான் விசாரிச்சுட்டு வந்துட்டேன். ஆனா அம்மா அங்கேயும் இல்ல. இனிமே ஒரே வழிதான்.
என்ன வழி? போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அப்ப கூட இவங்களை வீட்டு விட்டு வெளியே அனுப்ப உன்னால முடியாதுல்ல? ரஜினி வந்துட்டியா? எங்கம்மா போன? எப்ப வந்த? என்ன விடுங்க மாமா, அம்மாவை கண்டுபிடிச்சாகணும். ஸ்டேஷன்ல போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்போம். என் கூட வாங்க. இல்ல ரஜினி வேண்டாம், அத்தையை கண்டுபிடிச்சாச்சு. கண்டுபிடிச்சாச்சா? எங்க மாமா? எங்க போயிருந்தாங்க? அம்மா எங்க? எங்கேயும் போகல ரஜினி, எப்பவும் போல கோயில்ல தான் இருந்தாங்க. கோயில்? கோயில்லையா? நைட்டு முழுக்கவா? ஆமாமா, கோயில்ல சாம பூஜைன்னு நட அடைக்கல, அதனால அங்கேயே இருந்திருக்காங்க. எவ்வளவு கூட்டம் அவங்க வரல. பாத்திமா ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்களை கூட்டு வந்திருக்கான்.